கதை கேட்கறதுனா நமக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் சங்ககால கதைகள். அதை பற்றி பேசுறதுக்கு இளைய 5 ஆசிரியர் ஸ்ரீனி வராங்க. அவரும் ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் கொண்டு போகிறாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓகே, கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருந்தால் இதை கேட்கலாம். இப்போ எங்கள் நிலை 5 குழந்தைகள் புறநானூற்று சிறுகதைகள் அப்படின்ற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி, நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 குறிப்பு சொல்லணும்னு நினைக்கிறோம். நாங்கள் புறநானூறுனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புறப்பொருள்களை கொண்டு ஒரு 400 பாடல்களை உடையதான் புறநானூறு. அது என்ன பொருள்? நம்ம தமிழ் இலக்கணத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம் என்ன 5 விதமாக பிரிப்பாங்க. அதுல பொருள் இலக்கணம் என்பது தமிழ் மொழிக்கு ஒரு தனி சிறப்பு. வேற எந்த வழக்கு மொழிகளிலும் பொருள் இலக்கணம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. தமிழ் மொழிக்கு மட்டுமே உள்ள சிறப்பு அது பொருள் இலக்கணம்ன்றது. அப்படி அந்த பொருள் இலக்கணம்னா என்ன? தமிழ் இலக்கியங்கள்ல பாடப்படுற பாடல்ல அந்த பாட பொருளுக்கு இலக்கணத்தை கூறுவதுதான் பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது என்ன பாடு பொருள் அப்படின்றத பார்த்தா அந்த செய்யுளோட கருவாக அமையும். அது தூதா இருக்கலாம், இல்ல வீரமா இருக்கலாம், இல்ல கொடையா இருக்கலாம், இல்ல காதலா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பொருள் சொல்றதுதான் பொருள் இலக்கணம் அப்படின்றது. இதுல இன்னொரு நுட்பம் என்னன்னா, தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு பொருள் இலக்கணத்துக்கு முதல்ல விளக்கம் கொடுக்கும் போது. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், முதல் எனப்படுவது நிலமும் பொழுதும் இரண்டின் இயல்பென மொழிவ இயல்புணர்ந்தோரே அப்படின்னு சொல்லுவாரு. இது என்னன்னா, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும், அது நடந்த நிலம், பொழுது, இதுக்கு ஏற்ப பொருள் மாறுபடும் அப்படின்றதுதான் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இப்ப இதனோட பிராக்மேட்டிக் டெஃபினிஷன் எப்போ வந்திருக்குன்னு பார்ப்போம். 20th centuryல தான் வந்திருக்கு. இதனோட டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆர் ரிலேட்டிவ். They depend on the motion of the observer who measures them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதனோட விளக்கம் நம்ம தொல்காப்பியத்தில் இருந்திருக்கு. அப்படின்னா தமிழ் மரபில் பிறந்ததற்காகவே நாம் பெருமைப்பட வேண்டும். இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் தமிழ் படிக்கிறாங்க, தமிழ் கத்துக்கிறாங்க, எனக்கு தமிழ் பேச தெரியும் அப்படின்னு சொல்றதே ஒரு பெருமை மிக விஷயம். இனிமேல் தமிழ் பள்ளிக்கு அனுப்புறோம் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுங்கப்பா எல்லார்கிட்டையும். தமிழ் இப்படிப்பட்ட மொழி, அதை கத்துக்கிறதுல நாங்க பெருமை அடைகிறோம் அப்படின்றத சொல்லுங்க. அடுத்தது 3வது குறிப்பு, முத்தமிழ் அப்படின்றது. தமிழ் மொழிக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முத்தமிழ்ன்ற பேரு உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயற்றமிழ்ன்றது என்னன்னா, அறிவுக்கு விருந்தாக அமைவதுதான் இயற்றமிழ். இசைத்தமிழ் என்னன்னா, அறிவுக்கும் செவிக்கும் விருந்தாக அமைவதுதான் இசைத்தமிழ். நாடகத்தமிழ் என்னன்னா, அறிவு, செவி, கண் இந்த 3த்துக்கும் விருந்தாக அமைவதுதான் நாடகத்தமிழ். இப்போ எங்களோட நிலை 5 குழந்தைகள் புறநானூற்று பாடல்களை பாடி, படித்து, நடித்தும் காட்டப் போகிறார்கள். முத்தமிழாக வழங்கப் போகிறார்கள் அவர்கள். இப்பொழுது முதல் வரிசையில இருந்து போட்டோஸ் எடுக்கிறாங்க. அதனால யாரும் சுருக்க மறுக்க போகாம சுத்தி போங்க. Yeah.
செய்வார்கள் என்று பார்ப்போம். அம்மா அம்மா, உங்கள் மகன் என்ன ஆனான் என்பது எங்களுக்கு தெரியும். அப்படியாப்பா? சொல்லப்பா, நீங்க நல்லா இருக்கணும். சொன்னா கோயிச்சுக்க மாட்டீங்க அம்மா. கோபம் என்னப்பா? சொல்லுங்க. உன் மகன் இந்த உலகத்திலே இல்ல. புற முதுகு காட்டி ஓடி முதுகில் அம்பு பாய்ந்து இறந்தே போய்விட்டான். என்ன? ஏன் மகனா? முதுகு காட்டியா இருந்தா இருக்காதப்பா. அவன் நானும் உள்ளவன். கனவிலும் அப்படி இருக்க நினைக்க மாட்டானே. நம்ம போயா சொல்கிறோம், நீயே போய் பார்த்துக்கோ. என் மகன் முதுகு குடும்பத்தில் எழுதுவானாயின் அவன் பெற்ற காலோடைய கலங்கத்தை போக்கிக் கொள்வேன். இதோ எப்பொழுதே சொல்கிறேன், போர்க்களத்திற்கு. ஆத்திரத்தோடு கிளம்பினாள் அந்த அம்மாள். இதனை பார்த்து அந்த விடலை பிள்ளைகள் கைகுத்தி சிரித்தார்கள். போர்க்களத்தை அடைந்தாள். அங்கு ஆயிரம் வீரர்களின் வீரர்களுக்கு இடையே தன் மகனை தேடினாள். இதோ கண்டுபிடித்து விட்டாள். இது என்ன? அவன் மார்பில் அல்லவா புண்பட்டு இறந்திருக்கிறான், முதுகில் அல்லவே. அந்த விடலை பிள்ளைகள் பொய் சொல்லி இருப்பதை உணர்ந்தாள். பெற்ற வயிறு பெருமை கொண்டது. அழ வேண்டியவன் ஆனந்த கண்ணீர் சிந்தினான். இது ஈடு இணையற்ற ஒரு வீர தாயின் பெருமை, பெற்றவள் பெருமை. நன்றி. அரசரின் செய்தியை வேற அரசரிடம் கொண்டு சேர்ப்பது முதல் ஆகும். இந்த கதையில் ஒரு பெண் புலவரான ஔவையார் புதல்வராக செல்வது சிறப்பு. ஔவையார் வாழ்க்கையின் உண்மைகளை, அரசியல் நிகழ்வுகளை, சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேச இருக்கிறார். இந்த கதை 1995ஆம் பாடலில் இடம்பெற்றுள்ளது. முற்பகலியால் அதிகமானுக்கும் தொண்டைமானுக்கும் போர் ஒரு பாகம் சிலர். அதை தடுப்பதற்கு ஔவையார் தூதர் சென்ற போது பாட்டிய பாட்டு. தொண்டைமான் தன் படைகளை கோட்டிலே பெருமையோடு காட்டிய போது நடந்த காட்சி இதோ. வாங்க வாங்க ஔவையாரே, பாருங்கள் என்னுடைய படைசாலை. இங்கு நிறைய ஆயுதங்கள் அடுக்கி வைத்துள்ளேன். உண்மையாகவே ரொம்ப அழகா இருக்கு. என் முன்னோர்கள் வைத்தவை பல, நாங்கள் செய்தவை சில. எவ்வளோ ஆயுதங்கள் பார்த்தீங்களா? எந்த அரசும் என ஜெயிக்க முடியாது. அப்படியா? பலர்கள் நின்றுதே. சரி, எப்போ இந்த ஆயுதங்களை கடைசியா பயன்படுத்தினேன்? இதுக்கு முன்னாடி ரொம்ப பயன்படுத்தல. இங்கே தான் எல்லா ஆயுதங்களும் தயாராக இருக்கிறது. இந்த ஆயுதங்களை அதற்காக அடுக்கி வைப்பது பயனில்லை. நீ ஆயுதங்களை பயன்படுத்தினால் தானே வீரன். நீங்க என்ன சொல்றீங்க ஔவையாரே? அதிகமானுடைய ஆயுதங்கள் போர் செய்வதால் முடியும் சிதையும். ஆயுதங்கள் அழகுக்காக வைத்திருப்பது வீரத்திற்கு அடையாளம் அல்ல. உண்மையாகவே நீங்க சொன்னது பாரமாக இருக்கு. உண்மையான வீரன் ஆயுதத்தின் அழகை பற்றி கவலைப்பட மாட்டான். அதன் பயன்பாட்டை மட்டுமே கருத்தில் கொள்வான். பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திறநூல் கால் திருட்டினை அணிந்து கலியுடி வியனக அவ்வே அவ்வே
பகைவன் குத்தி குதுதுதி சிதைந்து கொற்றுரை குற்றலமாதோ வென்றும் உண்டாயின் படம் கொடுத்து இல்லாயின் உடல் உள்ளும் இல்லோர் ஒட்கள் தலைவன் அண்ணல் எங்கோமான் தேதுதி வேலே. இந்த பாட்டு 9 அடிகள் உரையாது. பாடாத்தினை என்பது ஔவையார் அதியமானின் வீரத்தை நேரடியாக சொல்லாமல் குறிப்புகளால் உணர்த்தினார். துறை வாழ் மங்களம் என்பது தலைவனுடைய போர்க்கருவிகள் பற்றி பேசுவது. உண்மையை உணர்ந்த தொண்டைமான் போரை நிறுத்தினான். இவ்வாறு தனது தமிழ் புலமையால் அமைதியை ஔவையார் நிலைநாட்டினார். நன்றி, வணக்கம். இந்த பாடலை பாடியவர் தெரிந்திருந்தார். சிற்றரசன் வெளிமான் எல்லோரையும் மதித்து உதவுவர். ஆனால் அவர் தம்பி இளவெளிமான் அவரை போல் இல்லை. உலகம் பெருந்திருந்தால் வெளிமானிடம் உதவி கேட்க சென்றார். உதவி கிடைத்ததா? வாருங்கள் பார்ப்போம். தம்பி, எனக்கு உடல்நிலை சரியில்லை. நான் போய் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். அரசே, உங்களை கைச்சிற்றதால் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். தம்பி, எனக்காக நீ புலவரிடம் சென்று நான் அவரை பார்க்க முடியாத நிலையில் மன்னிப்பு கேட்டதாக கூறி அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறேன். தம்பி, நான் சொல்வது கேட்குதா? நீ எங்கேயும் பார்த்தினா? கேட்குதான். இந்த புலவர்களே இப்படித்தான். நேரம் காலம் தெரிந்து வரமாட்டார்கள். இது பெரிய தொல்லையாக போய்விட்டது. நான் காவலிடம் ஏதோ ஒரு பரிசை கொடுத்து அனுப்பிவிடுகிறேன். நீ என்ன பேசுகிறாய்? இதை வேறொருவன் பேசியிருந்தால் அவன் நாக்கைய தட்டி கொண்டேன். சரி அண்ணா, கோபப்படாதீர்கள். நான் போகிறேன். வணக்கம், நான் வெளிமான் அரசனை பார்க்க வந்தேன். ஓய் புலவரே, இது எடுத்துக்கோள். என் அண்ணன் தூங்குகிறான். அவனை காட்ட முடியாது. இதே சமயம் வரும். இதன் சிறுமைக்கு சரியான சூடு கொடுக்கவில்லை என்றால் என் பெயர் பெருஞ்சித்திரனார் இல்லை. தன் தம்பி புலவரிடம் நன்றாக உதவுவதாக நம்பியிருந்தார் வெளிமான். சில நாட்களுக்கு பிறகு புலவர் வள்ளல் குமரனிடம் சென்று ஆடி பரிசு மூட்டைகளையும் யானையும் பரிசாக பெற்றார். அந்த யானையை இளவெளிமானின் காவல் மரத்தில் கட்டிவிட்டார். அப்பொழுது அங்கு என்ன நடந்தது என்று பார்க்குமா? அரசே, அரசே, நான் காவல் மரத்திற்கு ஒரு ஆபத்து. ஒரு புலவர் ஒரு பெரிய யானையை காவல் மரத்தில் கட்டிவிட்டார். அது மரத்தை அசைத்து இழுத்து அட்டகாசம் செய்கிறது. அந்த யானையை பார்த்தாலே கை கால்கள் கதிக்கின்றன. அதன் முதுகில் பல பெரிய மூட்டைகள் கட்டியிருந்தன. அந்த யானை நம் மரத்தை பிடித்து எடுத்துவிடும் போல் இருக்கு. என்ன? காடுக்கு சென்று பார்ப்போம். புலவரே, நீங்களா? இரவலர் புறவலர் இருமுறை புறவலர் இரவலர் இல்லையும் அல்ல. இரவலர் உண்மையும் காணினி இரவலர் ஈமோன்
பார்த்தசாரதி ஐயா எழுதிய புறநானூற்று புத்தகம். புறநானூற்று பாடல்கள்ல இருந்து நம்ம பல வாழ்வியல் நெறிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா பொதுவாக சங்க இலக்கியம் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும், கடினம் அப்படிங்கிற பயமா இருக்கும். ஆனா இப்படி எளிய முறையில கதை வடிவமா படிக்கும்போது மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம நமக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வம் இருக்கும். இப்போ நம்ம பிள்ளைங்க 3 கதைகளை பார்த்துருக்காங்க. நம்ம தமிழ் அரங்கத்தில் வந்து இது மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒரு குழந்தையும் ஒவ்வொரு கதையும் பற்றி பேச போகிறாங்க. மொத்தம் 13 கதை பேச போகிறாங்க. வாய்ப்பு இருந்தால் எல்லாரும் கலந்துக்கோங்க. இந்த முயற்சிக்கு துணையாக இருந்த பெற்றோர்கள் அவர்கள் எல்லோரும் நன்றி. பலத்த கைதட்டல் தேவைங்க. குழந்தைகள் மிக அருமையாக புறநானூற்று பாடல்களை கதை வடிவில் எவ்வளவு சுலபமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. புறநானூற்று பாடல்களை படிக்கும்போது நமக்கு பொருள் விளங்குதோ இல்லையோ, இந்த மாதிரி கதைகளில் கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு அதில் என்ன பொருள் இருக்குங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும்.